பல்வேறு சமயங்கள்ல காவல்துறை மேல பழிய போட்டு ஆட்சியாளர்களை தப்ப வைக்கும் முயற்சியை எடுத்திருக்காங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு மத்தியானம் 2:30 மணிக்கு மதுரை நீதிமன்றத்துல இந்த இந்த மேட்டரை எப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாலேயே மெட்ராஸ் நீதிமன்றம் ரொம்ப கிளியரா எச்சரிக்கை கொடுத்திருந்தது. அதாவது நீங்க ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னா கூட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வேணும், நீங்க தான் உங்களுடைய ரசிகர்களை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்ட்டு. ஆனா அந்த விஷயத்துல விஜய் ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் அப்படிங்கறத நம்ம கண்கூடா நேற்று பார்த்தோம். ஸ்பீக்கர் கீழே விழுந்து நிருபர்கள்லாம் வேற கீழே விழுந்து அடிபட்டு இருக்கிறாங்க. மரம் விழுந்து கீழே விழுந்து அடிபட்டு இருக்காங்க. இது எல்லாமே எப்படி நடக்க முடியும்? எப்படி திடீர்னு அங்க இருட்டாச்சு? எதுக்கு உங்களுக்கு ஆம்புலன்ஸ் வரும் சார்? நான் சொல்றேன் சார், ஆம்புலன்ஸ் வச்சுக்கிட்டு டிஎம்கே ஏதோ வேலை பண்றாங்க. எடப்பாடி பழனிசாமியோட இதுல 7 முறையோ 8 முறையோ வந்திருக்கு ஆம்புலன்ஸ். அவ்வளவு நெரிசலான ஒரு இடத்துல ஆம்புலன்ஸ் விடுறதுக்கு என்ன அவசியம்? 27,000 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா 100 போலீஸ் கூட இருக்கல. நான் பார்த்தேன் 100 போலீஸ் கூட அங்க இருக்கல. இதுதான் நீங்க கொடுக்கிற பாதுகாப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதாவது அந்த பிளெக்ஸ் கிழிக்கிறாங்களாம். அதாவது யாரு பிளெக்ஸ கிழிப்பாங்க? விஜய் கட்சிக்காரங்க கிழிக்க மாட்டாங்க, எடப்பாடி கட்சிக்காரங்க கிழிக்க மாட்டாங்க. ஆனா அதை கிழித்தது யார்? செப்பல் எரிந்தது யார்? செருப்பு எரிந்தது யார்? செந்தில் பாலாஜி தான் இதை பண்ணியிருக்கிறார். காவல்துறை தான் மிகப்பெரிய தவறு செய்திருக்கிறது. காவல்துறை யார் கையில இருக்கு? முதல்வர் கையில இருக்கு. முதல்வர் கையில தான் அந்த இரும்பு கரம் இருக்குது. இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் இரும்பு கரம் கொண்டு எதையுமே அடைக்கிறதா தெரியல. பயங்கரமான ரஷ். அதாவது ஒருத்தர் இடிச்சுட்டு நிற்க வேண்டிய ஒரு கண்டிஷன்ல ஒண்ணுமே தவறு நடக்கல. ஆனா விஜய் என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் தான் தவறு நடக்குது. அப்புறம் தான் உங்களுக்கு இது வருது, ஆம்புலன்ஸ் வருது. அதுக்கப்புறம் தான் இந்த பிளெக்ஸ் கிழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கரண்ட் கட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் ஜெனரேட்டர் போடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜெனரேட்டர் கீழே விழுந்து உடையுது. இது எல்லாமே நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஏதோ ஒரு மாற்று சக்தி தான் இதுக்கு பின்னால இருந்திருக்கு. அப்படி ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் வாசுதேவன் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நெல்லை சிவா சார், இப்போ கரூர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு சாவு எண்ணிக்கை 41ஆக தற்போதைய நிலையில உயர்ந்திருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில தான் தாவேகாவுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற நிலையில மதுரையில வழக்கு போடப்பட்டிருக்கிறது. இன்று மத்தியானம் அந்த வழக்கு வர இருக்கிறது. சோ இந்த நிகழ்வை எப்படி சார் பாக்குறீங்க? அங்கீகாரத்தை ரத்து பண்ணணும்னு அவங்க கேட்டிருக்காங்களாங்கிறது எனக்கு தெரியல. ஆனா அரசியல் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு அரசியல் பிரச்சாரம் பண்றதுக்கு தடை விதிக்கிறதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இது கொஞ்சம் ஃபார் ஃபெட்சடு மனுவா தான் பாக்குறேன். ஏன்னா இது எந்த ஒரு அரசியல் கட்சிக்குமே பிரச்சாரம் பண்ணக்கூடாதுங்கிற அந்த தடை விதிப்பெல்லாம் பண்ண முடியாது. இது ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல இதை தள்ளுபடி பண்ணிடுவாங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் இவர் விஜய் கட்சியே ஒரு இது போட்டிருக்காங்க, மனு போட்டிருக்காங்க. அது சிபிஐ விசாரிக்க வேண்டும். ஏதோ உள்ளடி வேலை நடந்திருக்கு, நிர்வாக சீர்கேடு, அது என்ன காவல்துறையினுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகள் இது மோசடிகள் நடந்திருக்குங்கிற மாதிரி அவங்க சொல்லிருக்கிறாங்க. பட் இது இன்னைக்கு 2:30 மணிக்கு அவசர அவசரமா எடுக்கிறதுக்கு அவங்க அக்ரி பண்ணின்றதே ஒரு பெரிய விஷயமா தான் நான் பாக்குறேன். இதுல சிவா அவர்களை நாம சில விஷயங்கள்லாம் பார்க்கணும். ஏன்னா அதாவது நீங்க பார்க்கும்போது என்ன தோன்றது உங்களுக்கு? இந்த பசங்க தான் ரொம்ப அதிகமா வந்தாங்க. கிட்டத்தட்ட நம்ம 5 இடங்கள்ல பார்த்துட்டோம். திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், திருவாரூர், நாகப்பட்டினம் 5 இடங்கள்ல பார்த்துட்டோம். அதனால இது அந்த மக்கள் மேலதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு அபிப்பிராயம் வருது. அதான் அது ஒரு தப்பு. இதுல பல இணைக்கப்படாத புள்ளிகள் இருக்கின்றன. அதாவது பல சந்தேகங்கள் எனக்கு எழுந்திருக்கு. நான் அன்னைக்கு 2 மணிலேருந்து அதை பார்த்துட்டு தான் வரேன். 5 மணிக்கே எனக்கு ஒரு பயமா தான் இருந்தது, திக்கு திக்குன்னு இருந்தது. அதெல்லாம் இவ்வளவு வருஷம் வந்திருக்கே அப்படின்னு. ஆக்சுவலி மரக்கடையில ஆயிருக்கணும், திருச்சி மரக்கடையில ஏதாவது ஒரு சம்பவம் ஆயிருக்கணும், பெரம்பலூர்ல சம்பவம் ஆயிருக்கணும். ஆனா தப்பிச்சுட்டாங்க. நாகப்பட்டினத்துல கூட நீங்க பாருங்க, ஒரு நேரோ பேசேஜ்ல அந்த வண்டி ஒரு ஓரமா நிக்குது. எவ்வளவு ரஷ் இருந்ததுன்னு நீங்க பாருங்க.
அதாவது ஒரு சதுர அடிக்கு எவ்வளவு பேர் நிக்கணுமோ அதை விட 3 மடங்கு அதிகமாக இருந்தாங்க ஒரு சதுர மீட்டர்ல. அதாவது சதுர மீட்டர்னா 3x3ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு ஒரு கும்பல் வரும்போது இது எப்படியும் ஒரு அசம்பாவிதம் நடக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா ஏன் கரூர்ல நடந்தது அப்படிங்கிறதுக்கு கூட சில அஹ், செந்தில் பாலாஜி அவர்களுடைய அது என்ன ஏரியா. சொல்றது? சொல்ல வேண்டாம் பார்த்தேன். கரூர்ல ஏன் இது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பேசப்படுகின்றது. ஆனா டைரக்டா நம்ம செந்தில் பாலாஜி, அதாவது செந்தில் பாலாஜி தான் இதை திட்டமிட்டு பண்ணியிருக்கிறாரா அப்படின்னு நம்ம வந்து இம்மீடியட்லி நம்ம சொல்ல முடியாது. ஆனா டிஎம்கேனுடைய கை அதுக்குள்ள மறைஞ்சிருக்கு அப்படிங்கறத என்னால சொல்ல முடியும். ரெண்டு விஷயத்துல அவங்க தப்பு பண்றாங்க தாவேகா, மூன்று விஷயத்துல இவங்க தப்பு பண்ணியிருக்கிறாங்க. அந்த மூணு ரெண்டு அஞ்சு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். ரெண்டு விஷயத்துல தாவேகா பண்ணிங்க தப்பு என்ன அப்படின்னா, புஷி ஆனந்த் ட்வீட் போடுறாரு 12 மணிக்கு கரூர்ல விஜய் பேசுவாரு அப்படின்ட்டு. எப்படி சார் 12 மணிக்கு கரூர்ல பேச முடியும்? 9 மணிக்கு தான் சார் இங்க இருந்து கிளம்பி இருக்கிறாரு சென்னையில இருந்து. திருச்சிக்கு போய் ஏர்போர்ட்ல இருந்து வெளியில வந்து கார் எடுத்துக்கிட்டு நாமக்கல் போறதுக்கே உங்களுக்கு வந்து 2 மணி நேரம் ஆயிடும். 12:30 1 மணிக்கு தான் நாமக்கல்லே போக முடியும். அதுக்காக தான் 2 மணிக்கு தான் அவர் அங்க பேசியிருக்கிறாரு. அது கரெக்ட் தான். அப்படி இருக்கும்போது நீங்க 12 மணிக்கே கரூர்ல பேசிடுவார் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது காலையில இருந்து இவங்களை வந்து கூட்டிடணும், ஆட்கள் கூட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துல தான் இது பண்ணப்பட்டிருக்குங்கிறத கண்டிப்பா புஷி ஆனந்த் மேல அந்த குற்றச்சாட்டு அடிபடுங்க கண்டிப்பா வரும் சார் அவருக்கு மேல. அவருக்கு அதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். ரெண்டாவது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்னு நடக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இதுல கள்ளக்குறிச்சி பக்கத்துல அந்த இது நடந்தது இல்லையா, விக்கிரவாண்டியில நடக்கும்போது என்னாச்சு, ஒரு பெரிய காலையில இருந்தே மக்கள் வந்து சேர்ந்துட்டாங்க. அங்க வந்து குடிநீர் வசதி, சாலை வசதி, பார்க்கிங் வசதி, கழிப்பிட வசதி, உணவுப் பொருட்கள் விநியோகம், இது எல்லாமே கரெக்டா நடந்துட்டு இருந்தது. ஆனா இங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா 12 மணிக்கு வந்துருவார் அப்படிங்கறதுனால 10 மணிக்கு 7 மணிக்கெல்லாம் மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க காலையிலேயே. ஸோ ஓகே, 2 3 மணி நேரத்துக்கு தானே அதெல்லாம் அரேஞ்ச் பண்ண அவசியம் கிடையாது. இது உண்மையிலேயே ரோடு ஷோவா அல்லது பொதுக்கூட்டமா அப்படிங்கிறத அந்த கட்சி தான் வந்து கிளியர் பண்ணணும், காவல்துறை கிளியர் பண்ணணும். ரைட். இப்போ இவங்களுக்கு வந்து வேண்டிய ஏற்பாடுகள், ஒருவேளை அவர் வராரு 7 மணிக்கு அவர் வராரு அப்படின்னு சொன்னா, ஆக்சுவலி 3ல இருந்து 10 மணி வரைக்கும் தான் அவங்க டைம் கொடுத்துருக்காங்க. எதுக்கு இவ்வளவு அகலமா டைம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சோ இதுல நீர், உணவு ஏற்பாடுகள், கழிப்பறை வசதிகள் ஒண்ணுமே இல்லாம அவங்க 7 7 மணி நேரம் 8 மணி நேரம், அதுவும் குழந்தைங்க, பால் பாட்டில்ல இருந்து பால் குடிக்கக்கூடிய குழந்தைகள், மார்பகத்துல இருந்து பால் குடிக்கக்கூடிய குழந்தைகளை கூட்டிட்டு வந்து அங்க நிக்கிறதுக்கு என்ன அவசியம்? ஒன்ஸ் நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னு சொன்னா வெளியில ஏற முடியாது, வெளியில போக முடியாது. ஏன்னா அது நேரா ஒரே ரோடு தான். ஒண்ணு அந்த பக்கம் போய் வெளியில போகணும், இல்லை இந்த பக்கம் போய் வெளியில போகணும். குறுக்கு சந்தெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் ஃபுல்லா ரெண்டு பக்கம் வீடுகள் இருக்கு. எனக்கு தெரியும் அந்த இடம். அந்த மாதிரி ஒரு இடத்துல இவங்க வந்து போட்டிருக்கிறாங்க. சோ இந்த ரெண்டுமே, இந்த இடத்த செலக்ட் பண்ணது கூட இவங்க தான் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதனால இந்த ரெண்டு தவறுகளையும் இந்த கட்சி பண்ணியிருக்கு. போலீஸ் செய்த தவறுகள் இதை விட சீரியஸ். ஏன்னா நீங்க இப்படி 3 மணில இருந்து 10 மணி வரைக்கும் ராத்திரி இது கொடுப்பீங்க. அவருக்கு 3 மணிக்கு வர்றதா இருந்தா 3ல இருந்து 4, 3ல இருந்து 5க்குள்ள அவர் நிகழ்ச்சி முடிச்சுட்டு போற மாதிரி இருந்திருக்கணும். நீங்க ஒரு ஒய்டு விண்டோவை ஓபன் பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க. அதனாலயே அதுவே அவர்களுக்கு ஒரு சாதகமா போச்சு. யாருக்கு? விஜய் கட்சிக்கு ஒரு சாதகமா போச்சு. ரெண்டாவது, நாமக்கல்ல இருந்து கிளம்பும் போதே லேட்டு. நாமக்கல்ல இருந்து பரமத்தி வேலூருக்கு வர நான் பாத்துக்கிட்டேங்க அதை. நாமக்கல்ல இருந்து பரமத்தி வேலூர் வராரு. அங்க ஒரே கும்பல், எல்லாரும் வந்து மொச்சுக்கிறாங்க அந்த வண்டியை. வண்டி முன்னால மூவ் ஆகவே மாட்டேங்கிறது. 1.5 மணி நேரம் அங்கேயே நிக்குது. அதுக்கப்புறமா உங்களுக்கு அமராவதி பிரிட்ஜ் வருது. அதுக்கப்புறமா தவிட்டுப்பாளையம் வருது. தவிட்டுப்பாளையம் வந்த உடனேயாவது உங்களுக்கு வந்து இன்புட்ஸ் வந்திருக்கணுமா வேண்டாமா? அதுதான் அண்ணாமலை கேட்கிறாரு, நீ எல்லாம் என்னையா இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ் கொடுக்குற அப்படின்னு கேட்கிறாரு உளவுத்துறைய. உளவுத்துறையினுடைய வேலை என்ன? அண்ணாமலை என்ன கேட்டா சொல்லுங்க. அண்ணாமலை என்ன கேட்டாரு? உளவுத்துறையுடைய இன்புட்ஸ் எப்படி போகுது தெரியுமா? முதலமைச்சருக்கு காலையில 8 மணிக்கு அண்ணாமலை இட்லி சாப்பிட்டாரா, அண்ணாமலை பூரி சாப்பிட்டாரா, இதெல்லாமா ஒரு இன்புட்? இதுக்கெல்லாமா ஒரு உளவுத்துறை இருக்கு. உளவுத்துறை கரூர்ல இருக்கிற நிலவரத்தை கரூர் எஸ்பி கிட்ட விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அது இவங்களுக்கு அனுப்பி இருக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பா அவங்க அனுப்பியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். உளவுத்துறை, சாரி, காவல்துறை வெளியில வரணும். காவல்துறைக்காரங்க வந்து உண்மையை சொல்லணும். நாங்க வந்து விஜய்க்கு இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணணும், கரூருக்கு வராதீங்கன்னு சொன்னோம், ஆனாலும் அவர் கரூருக்கு வந்தாரு அப்படிங்கிறத அந்த உண்மையை அவங்க சொல்லணும். அது உண்மையா இருக்கிற பட்சத்துல அதை சொன்னா நல்லது.
இந்த மாதிரி ஒரு இன்புட் கிடைச்ச உடனே அவங்க என்ன பண்ணிருக்கணும், கரூரை அவாய்ட் பண்ணிட்டு, எப்படி பெரம்பலூர் அவாய்ட் பண்ணிட்டு ஓடிட்டாங்களோ ராத்திரி, அதே மாதிரி கரூரை அவாய்ட் பண்ணிட்டு போயிருக்கணும், திருச்சிக்கு போயிருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை, இந்த இவ்வளவு பெரிய பஸ்ஸை உள்ள நீங்க நுழைக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். சோ அது ஒரு மிகப்பெரிய தப்பு. அதாவது கரூரை ஒண்ணு இவங்க வந்து 3ல இருந்து 10 மணி வரைக்கும் கொடுத்தது போலீஸ். ரெண்டாவது இந்த ஏற்பாட்டாளர்களுக்கு, புஷியான தலைமையில இருக்கிற ஏற்பாட்டாளர்களுக்கு இந்த தகவலை கொடுக்காதது ஒரு மிகப்பெரிய தவறு. மூணாவது தவறு ஆம்புலன்ஸ். நாலாவது தவறு சொல்லட்டுமா, மின்வெட்டு. ஆனா மின்வெட்டுக்கு வந்து தலைமை பொறியாளர் அந்த மாவட்டத்தில் இருக்கிறவர் சொல்லிருக்கிறாரு, நாங்க அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணல, எரிஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சுன்ட்டு. எரிஞ்சுக்கிட்டு தான் இருந்துன்னு சொன்னா அங்க ஜெனரேட்டர் இருக்கு, ஜெனரேட்டர் தான் கீழே விழுந்து அதுல 4 பேர் அடிபட்டு இருக்கிறாங்க. ஸ்பீக்கர் கீழே விழுந்து நிருபர்கள்லாம் வேற கீழே விழுந்து அடிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மரம் மரம் முறிந்து கீழே விழுந்து அடிபட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே எப்படி நடக்க முடியும்? எப்படி திடீர்னு அங்க இருட்டாச்சு? எதுக்கு உங்களுக்கு ஆம்புலன்ஸ் வரும் சார்? நான் சொல்றேன் சார், ஆம்புலன்ஸ் வச்சுக்கிட்டு டிஎம்கே ஏதோ வேலை பண்றாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமியோட இதுல 7 முறையோ 8 முறையோ வந்திருக்கு ஆம்புலன்ஸ். அவ்வளவு நெரிசலான ஒரு இடத்துல ஆம்புலன்ஸ் விடுறதுக்கு என்ன அவசியம்? அது கும்பல் இருக்கும் போது ஏன் அப்ப அக்கம் பக்கத்துல, அதாவது அதுக்கு பேரலா 2 ரோடு. நீங்க மேப் பாருங்க சார், எனக்கு அந்த இடம் தெரியும். நீங்க வந்து மேப்பை ஓபன் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி நீங்க பாருங்க, குறுக்கு சந்து அந்த பக்கம்லாம் இருக்கு ரோடுங்க. அதாவது ஆம்புலன்ஸ் ஓட்டக்கூடிய லோக்கல் டிரைவர்களுக்கு அதெல்லாம் நல்லாவே தெரியும். அப்போ அந்த இடத்துல நிறுத்தி வச்சு இங்க இருந்து மக்களை எடுத்துட்டு போக முடியும். ஆனா கரெக்டா ஆம்புலன்ஸ் உள்ள வருது, காரணமே இல்லாம உள்ள வருதுன்னு நான் நினைக்கிறேன். அதுல வந்து கட்சி கொடி வேற, அதாவது இவருடைய கட்சி கொடி. ஆனா சில பேர் சொல்றாங்க அது கட்சி கொடி கட்டப்படல, அது இவங்க தூக்கி போடுற துண்டு, அதாவது தவைக்காவோட துண்டு மேல விழுந்துருந்துச்சு, அதனால வந்து ஒரு தவறான ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சில பேர் சொல்றாங்க. இது மாதிரி பல்வேறு சமாச்சாரங்கள் காவல்துறையினுடைய சைட்ல இருந்து நான் பாக்குறேன். 500 போலீஸ் 27,000 பேருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த 500 போலீஸ்ல எவ்வளவு பேர் சார் ரயட் போலீஸ்? ரயட் போலீஸ்லாம் உடனே உள்ள வர மாட்டாங்க. அதே மாதிரி புரோட்டோகால் ஆபீசர்ஸ் இருப்பாங்க, அதாவது எஸ்கார்ட் போலீஸ் அப்படிம்பாங்க. எஸ்கார்ட் போலீஸ் வந்து வண்டிக்கு பின்னாலேயும் வண்டிக்கு முன்னாலேயும் வண்டியை சுத்தி தான் இருப்பாங்க. அவங்களெல்லாம் நீங்க கணக்குல எடுத்துக்க முடியாது. இங்க 27,000 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா 100 போலீஸ் கூட இருக்கல. அங்க நான் பார்த்தேன், 100 போலீஸ் கூட அங்க இருக்கல. இதுதான் நீங்க வந்து கொடுக்குற பாதுகாப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதனால இதுல பல விஷயங்கள், டேவிட் ஆசீர்வாதம், அதாவது டேவிட்சன் தேவாசீர்வாதம் மாதிரி சட்டம் ஒழுங்கை பார்க்கிறவங்களுக்கு உண்மையை எடுத்து, அதாவது அவங்களுடைய குற்றத்தை, அவங்களுடைய தவறை ஒப்புக்கொண்டு உண்மை என்ன அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு நான் டேவிட் ஆசீர்வாதம் சொல்ற அறிக்கையெல்லாம் நான் வந்து நம்பவே கிடையாது சார். இதுல பல விஷயங்கள் இருக்கு. தகர அமைப்புகள், தகர தடுப்புகள் அங்க போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பிளெக்ஸ் போட்டிருக்கிறாங்க. எவ்வளவு பேர் அந்த பிளெக்ஸ் எல்லாம், அதாவது அந்த பிளெக்ஸ் கிழிக்கிறாங்களாம். அதாவது யார் பிளெக்ஸை கிழிப்பாங்க? விஜய் கட்சிக்காரங்க கிழிக்க மாட்டான், எடப்பாடி கட்சிக்காரங்க கிழிக்க மாட்டாங்க. ஆனா அதை கிழித்தது யார்? செப்பல் எரிந்தது யார்? செருப்பு எரிந்தது யார்? இது மாதிரி பல்வேறு சந்தேகங்கள் நம்மளுக்கு வர்றது நெல்லை சிவா. அதனாலதான் நாங்க வந்து இதை நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டியதா இருக்கு. அது என்னது, அருணா ஜெகதீசன் அவங்க பேர்ல வந்து ஒரு ஆணையம் அமைச்சிருக்கிறாங்க. அந்த ஆணையத்துல வந்து உண்மையிலேயே உண்மை வெளிவருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா இதுக்கு முன்னால கூட பல்வேறு சமயங்கள்ல காவல்துறை மேல பழிய போட்டு ஆட்சியாளர்களை தப்ப வைக்கும் முயற்சியை எடுத்திருக்காங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதாவது அருணா ஜெகதீசன் பத்தி நான் சொல்லலை, ஜென்ரலாவே இந்த மாதிரி ஒன் மேன் கமிஷன்ல தான் அதுதான் நடக்குது. அதனால இன்னைக்கு மத்தியானம் 2:30 மணிக்கு மதுரை நீதிமன்றத்துல இந்த இந்த மேட்டரை எப்படி எடுக்க போறாங்க, எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாலேயே மெட்ராஸ் நீதிமன்றம் வந்து ரொம்ப கிளியரா எச்சரிக்கை கொடுத்திருந்தது. அதாவது நீங்க ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னா கூட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வேணும், நீங்க தான் உங்களுடைய ரசிகர்களை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்ட்டு. ஆனா அந்த விஷயத்துல விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் அப்படிங்கிறத நம்ம கண்கூடா நேற்று பார்த்தோம். இன்னைக்கு மத்தியானம் 2:30 மணிக்கு அப்புறமா நீதித்துறையினுடைய விஷயம் என்னங்கிறத பார்க்கணும். இதுல வந்து அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது விஜயினுடைய எதிர்காலம் என்ன, டிஎம்கே இதை எப்படி எடுத்துக்கிட்டு போறது அப்படிங்கிறது தான். சார் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு ஆம்புலன்ஸ் வந்து உள்ள வந்து சென்றது நீங்க ஏற்கனவே பேசியிருந்தீங்க. அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா செருப்பு வீச்சு. இப்போ தாவேக்காவினரை பொறுத்த வரைக்கும் விஜய் மீது செருப்பு வீச மாட்டாங்க.
அப்ப ஆம்புலன்ஸ் வந்து சென்றது, அங்கு மர்ம நபர்கள் செருப்பு வீச்சில் ஈடுபடுறாங்க அப்படின்னா ரெண்டுக்கும் கனெக்ட் பண்ணும்போது ஆம்புலன்ஸ் வழியாக மர்ம நபர்கள் உள்ள வந்தார்களா அப்படிங்கிற கேள்வி உருவாகுதுல்ல சார்? ஒய் நாட், அதுதான் அருணா ஜெகதீசன் கண்டுபிடிக்கணும். ஒய் நாட் இது நான் சொல்ல, நீங்க ஓப்பனா போட்டு உடைச்சிட்டீங்க அதை. அதே மாதிரி தான் இந்த ஃபிளெக்ஸ் எல்லாம் உடைச்சிருக்கிறாங்க. என்ன அவசியம் ஃபிளெக்ஸ் எல்லாம் அதாவது செந்தில் பாலாஜி தான் இதை பண்ணியிருக்கிறார். இது வந்து சென்னையிலே திட்டமிடப்பட்டதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா எல்லாருக்குமே, என்ன மாதிரி நடுநிலையாளர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கரூருக்கு போறாரு, கரூர்ல எதுவும் அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுங்கிற அந்த பயம் எங்க எல்லாருக்குமே இருந்தது. நாங்க, அதாவது எங்கள் மாதிரி விமர்சகர்கள்லாம் எங்களுக்குள்ள பேசிக்கும் போது நாங்க அதை தான் சொல்றோம். எனக்கு அந்த பயம் இருந்தது, எனக்கு அந்த பயம் இருந்தது, ஒவ்வொருத்தரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கரூர் மட்டும் ஏன் விசேஷம் அப்படிங்கறது நீங்க பார்க்கணும். அதாவது அண்ணாமலை வந்து போலீஸ் ஆபீசர், நீங்க போலீஸ் ஆபீசர் கிடையாது சார், நான் போலீஸ் ஆபீசர் கிடையாது சார். ஆனா அண்ணாமலை போலீஸ் ஆபீசர், அவருக்கு எல்லாமே தெரியும் இந்த விஷயத்துல என்ன தவறு நடந்திருக்கு அப்படின்ட்டு. அதனாலதான் நான் அண்ணாமலை சொல்றத ஒட்டு மொத்தமா ஏத்துக்கிறேன். காவல்துறை தான் மிகப்பெரிய தவறு செய்திருக்கிறது. காவல்துறை யார் கையில இருக்கு? முதல்வர் கையில இருக்கு. முதல்வர் கையில தான் அந்த இரும்பு கரம் இருக்குது. இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் இரும்பு கரம் கொண்டு எதையுமே அடைக்கிறதா தெரியல. காவல்துறைக்கு சுதந்திரமா செயல்பட விட்டு இருந்தாங்கன்னு சொன்னா இதெல்லாம் நடந்திருக்காது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி இந்த கூட்டத்துல இவ்வளவு பெரிய கூட்டம் கூடும்போது, ஏன் 12-1 மணில இருந்து பயங்கரமான ரஷ், அதாவது ஒருத்தர் இடிச்சுட்டு நிக்க வேண்டிய ஒரு கண்டிஷன்ல ஒண்ணுமே தவறு நடக்கல. ஆனா விஜய் என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் தான் தவறு நடக்குது. அப்புறம் தான் உங்களுக்கு வந்து இது வருது, ஆம்புலன்ஸ் வருது. அதுக்கப்புறம் தான் அந்த பிளெக்ஸ் கிழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கரண்ட் கட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் ஜெனரேட்டர் போடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜெனரேட்டர் கீழே விழுந்து உடையுது. இதெல்லாமே நீங்க வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஏதோ ஒரு மாற்று சக்தி தான் இதுக்கு பின்னால இருந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா புரியும். நான் டிஎம்கேய தேவையில்லாம குற்றம் சாட்ட விரும்பல. ஆணையம் நியமிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து கண்டுபிடிச்சு விசாரணையில இது கண்டிப்பா தெரிய வரும் அப்படின்னு நான் நம்புறேன். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். தேங்க்யூ.